புதுடில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் குறித்த அறிமுக காணொளி இது. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி JNU சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் கனவு பல்கலைக்கழகம். 1969ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு இதன் பொன்விழா ஆண்டு கொண்டாடப்பட்டது. இந்தியாவிலேயே மிக குறைந்த அளவிலான கல்வி கட்டணம் வசூலிக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனம் இதுதான். உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த 8000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே பயின்று வருகின்றார்கள். மாணவர்களுக்கான 15க்கும் மேற்பட்ட உண்டு உறைவிட விடுதிகள் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றது. இது எல்லாவற்றை பற்றியும் நாம் தொடர்ச்சியாக காண்போம். 2020ஆம் ஆண்டு உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்டது. அதில் பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் 2வது இடத்தில் இருக்கின்றது. ஒட்டுமொத்த கல்வி நிறுவனங்களுக்குமான தரவரிசை பட்டியலில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் 8வது இடத்தில் இருக்கின்றது. JNU பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் மாணவர்கள் பட்டியல் பார்க்கின்றோம். அபிஜித் பானர்ஜி பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் ஜெய்சங்கர், இந்தியாவின் தற்போதைய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், லிபியாவின் முன்னாள் பிரதமர் அலி செய்டன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத், கன்னியாகுமார் ஷெஹ்லா ராஷித் முதலான எண்ணற்ற சமூக செயற்பாட்டாளர்களை உருவாக்கிய பல்கலைக்கழகம். ஏராளமான IAS IPS அதிகாரிகள், முன்னணி பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் பல தொழில் முனைவோர்கள் மற்றும் பல சமுதாயம் சார்ந்து இயங்கக்கூடிய மனிதர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் JNU. JNUடைய கல்வி கட்டணத்தினுடைய அட்டவணை பார்க்கின்றோம். இதுல PhD MPhil மாணவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கான டியூஷன் ஃபீ 240 ரூபாய் என்கின்ற அளவில் இருக்கு. இது பிற கல்வி நிறுவனங்களோடு ஒப்பிடும்போது மிக 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 குறைந்த ஒரு கல்வி கட்டணமாகும். இதில் இருக்கிறதுலே மெடிக்கல் ஃபீ தான் அதிகமான தொகையாக இருக்கின்றது. இதை குறைப்பதற்காக மாணவர்கள் போராடி வருகின்றார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய கட்டமைப்பு: யூனிவர்சிட்டிக்கு கீழே ஸ்கூல் கீழே சென்டர் கீழே செக்ஷன் கீழே டிகிரி. இப்படிதான் பல்கலைக்கழகத்தினுடைய கட்டமைப்பு இருக்கிறது. இது ஸ்கூல் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ்ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் குறித்து படிப்புகள் இருக்கின்றன. ஸ்கூல் ஆஃப் லாங்குவேஜஸ்ல கிட்டத்தட்ட இந்திய மொழிகள், உலக மொழிகள் குறித்த படிப்புகள், அது சார்ந்த ஆய்வுகள் செய்யப்படுகின்றன. இது ஸ்கூல் ஆஃப் சோசியல் சயின்சஸ், இதுல தான் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் முதலான படிப்புகள் எல்லாமே இந்த சோசியல் சயின்ஸில் வருது. ஏனைய ஸ்கூல் கீழே ஒவ்வொரு பிரிவுகளும் பாடங்களும் இருக்கு. அதை நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ் போயிட்டு எந்த ஸ்கூலுக்கு கீழே நீங்கள் உங்களுக்கு விருப்பமான படிப்பு வருகிறது, அதில் UG இருக்கிறதா, PG இருக்கிறதா, MPhil PhD இருக்கிறதான்னு பார்த்து நீங்கள் எதுக்கு விண்ணப்பிக்கணுமோ விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இதில் பெரும்பான்மையாக UG எதில் வருதுன்னா ஸ்கூல் ஆஃப் லாங்குவேஜஸில் நிறைய UG கோர்சஸ் இருக்கு. அது என்னன்னா பெர்ஷியன், பாஸ்டோ, அரபிக், ஜாப்பனீஸ், கொரியன், சைனீஸ், பிரெஞ்சு, ஜெர்மன், ரஷ்யன், ஸ்பானிஷ் மொழிகளுக்கு UG கோர்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த படிப்பு வேண்டுமோ அது போயிட்டு நீங்கள் எதற்கு விண்ணப்பிக்க வேண்டுமோ அது எந்த ஸ்கூலுக்கு கீழே, எந்த சென்டருக்கு கீழே, எந்த செக்ஷனில், எந்த டிகிரியாக வழங்கப்படுது அப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள். இப்போ தமிழில் MPhil இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா நான் முதல்ல யூனிவர்சிட்டி கீழே ஸ்கூல் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் கல்ச்சர் ஸ்டடீஸ் அந்த ஸ்கூலில் சென்டர் ஃபார் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற மையம் சென்டரில் அதில் ஹிந்தி, உருது, தமிழ், அதில் தமிழ் செக்ஷனில் போய் பார்த்தோம்னா MPhil டிகிரி இருக்கும். ஸோ இது போல் உங்களுக்கு எந்த படிப்பு தேவையோ இந்த ப்ராஸ்பெக்டில் இந்த ஆர்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ JNUவில் படிப்பு தாண்டி வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா யுனெஸ்கோ கிளப், சைக்கிள் கிளப், மவுண்டனரிங் கிளப், ட்ரெக்கிங் கிளப், ஃபோட்டோகிராஃபி, நேச்சர், வைல்ட் லைஃப், லிட்ரரி, ஃபிலிம், ட்ராமா, மியூசிக், ஃபைன் ஆர்ட்ஸ், டான்ஸ், யோகா, டேக்வாண்டோ, பேட்மிண்டன், கிரிக்கெட், அதர் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது. இல்லை யாருக்கு எது பிடிக்குதோ அதில் போயிட்டு நம்ம சேர்ந்துக்கிட்டு இந்த மாணவர்கள், அந்த துறை சார்ந்த மாணவர்களோடு நம்மளுடைய தனித்திறனை வளர்த்து கொள்ளலாம். பிறகு NSS இருக்கிறது, NCC மகளிர் பிரிவு இருக்கிறது. ஸ்டடி சர்க்கிள், நிறைய ஸ்டடி சர்க்கிள் அவங்க தொடர்ந்து இயங்கிட்டு பல ஸ்டடி சர்க்கிள் இயங்கி கொண்டு வருகிறது. டிஸ்கஷன் ஃபாரம், விவாதம் செய்வதற்கான அரங்குகள் ஒவ்வொரு நேரங்களிலும் செயல்பட்டு வருகின்றன. அப்புறம் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த மாணவர் அமைப்புகளும் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய மாணவ அமைப்புகள் உள்ளே இயங்குகின்றன. நமக்கு எது விருப்பம், நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய கொள்கை எதற்கு உடன்படுகிறதோ அந்த அமைப்புகளில் சேர்ந்து நம்ம தொடர்ச்சியாக பங்களிக்கலாம். JNU நூலகம், முனைவர் BR அம்பேத்கர் மைய நூலகம் JNU பல்கலைக்கழகத்தினுடைய முதன்மை நூலகம். இது 10 மாடிகளை கொண்டது. மொத்தம் 10 தளங்கள் இருக்கு.
இது இல்லாம வரலாற்று துறைக்குன்னு தனியா ஒரு நூலகம் இருக்கு. பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட பிரெய்லி நூலகம் இருக்கிறது. ஒரு மாணவர் ஒரு நேரத்துல 4 நூல்கள் எடுத்துச் செல்லலாம். நூலக வேலை நேரத்தில் செயல்படக்கூடிய ஒரு ஏசி ரீடிங் ரூம் இருக்கு. அப்புறம் எல்லா நாள்களும் எல்லா நேரத்திலும் இயங்கக்கூடிய 24x7 படிப்பக அறை ஒன்று இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்டோர் தளம் இலவசமாக பெறுவதற்கான வசதியை பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. விடுதி வாழ்க்கை பெரும்பான்மையா இது வந்து உண்டு உறைவிட பல்கலைக்கழகம். 8000 பேர்ல ஒரு 5000 பேர் கிட்டத்தட்ட பல்கலைக்கழகத்திற்குள்ளார விடுதிகளிலேயே வசித்து வருகின்றார்கள். ஆண்கள் விடுதி, பெண்கள் விடுதி, ஆண்கள் பெண்கள் விடுதி, மணமானவர்களுக்கு தனியான விடுதி என விடுதிகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல மூத்த முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கு தனி அறைகள் வழங்கப்படுகின்றன. மற்றபடி யூஜி, பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு ஒரு அறையை 2 பேர் பகிர்ந்துக்கணும். அதாவது ஷேரிங் ரூம் தான் இருக்கு. ஒவ்வொரு விடுதிக்கும் தனித்தனியான பேட்மிண்டன் கோர்ட், ஜிம், டிவி ரூம், நியூஸ் பேப்பர் படிப்பதற்கான இடம் உள்ளது. ஒரு மாதத்திற்கான உணவு கட்டணம் ஆண்கள் விடுதிக்கு 2500 ரூபாய்க்கு மேலையும், பெண்கள் விடுதிக்கு 2500 ரூபாய்க்கு உள்ளேயும் கட்டணமாக பெறப்படுகிறது. இது இல்லாமல் விடுதி பல்கலைக்கழகம் முழுவதும் அன்லிமிட்டெட் ஃப்ரீ வைஃபை வசதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. JNU மாணவர் சங்க தேர்தல் பல்கலைக்கழக மாணவர்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு JNU மாணவர் சங்கம், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன். இந்த அமைப்பிற்கு ஒவ்வொரு ஆண்டும் பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்படுகின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் நடத்தி இந்த பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்படுகின்றார்கள். பல்வேறு அரசியல் கட்சி இயக்கங்களினுடைய மாணவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் போட்டியிடலாம் அல்லது சுயேட்சையாகவும் மாணவர்கள் போட்டியிடலாம். போட்டியாளர்கள் பொது மேடையில ஒரே நேரத்தில் தோன்றி விவாதம் செய்வாங்க. விவாதம் செய்யும்போது ஏற்படக்கூடிய விமர்சனங்களுக்கு விளக்கங்களும், மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்களும் அளித்து தங்களுடைய வாதத் திறமையை முன்வைப்பார்கள். பெரும்பாலும் இந்த விவாதத்தில் யார் வெற்றி பெறுகின்றாரோ அவர்தான் கிட்டத்தட்ட மாணவர் சங்க தேர்தலிலும் வெற்றி பெறுகின்றார். பல்கலைக்கழக மாணவர்களே இந்த தேர்தலை நடத்துகின்றார்கள். மாணவர்களே இந்த தேர்தலில் இடுகின்றார்கள். மாணவர்களே இந்த தேர்தலில் வாக்கும் செலுத்துகின்றார்கள். இது தவிர பல்கலைக்கழக நிர்வாகம், விடுதி நிர்வாகம் போன்ற இன்ன பிறவற்றின் பொறுப்புகளுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர் போட்டியிட விருப்பம் தெரிவித்தால் அதிலும் தேர்தல் நடத்தி வெற்றியாளருக்கு பொறுப்பு வழங்கப்படுகிறது. இந்த 10 நாள் மிகவும் கோலாகலமாக திருவிழா போல பல்கலைக்கழகம் காட்சியளிக்கும். சரி, நம்ம இந்த JNUக்கு நுழைவுத் தேர்வுக்கு எழுதுறோம். எப்படி எழுதணும் அப்படின்னா, ஆன்லைன் வழியாகத்தான் இந்த எக்ஸாம் கடந்த ஆண்டிலிருந்து நடைபெற்று வருகின்றது. இதனை நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி என்கின்ற அமைப்பு நடத்துகின்றது. தமிழகத்தில் JNU நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கான மையங்களாக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, நாகர்கோயில் முதலான மையங்கள் தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. இந்த மையங்கள்ல தான் நம்ம தேர்வு எழுத முடியும். ஆன்லைன்ல நடக்கும். கம்ப்யூட்டர்ல தான் எழுத முடியும். 4 பதில்கள் கொடுத்து அதுல சரியான பதில் எது அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையில தான் JNU பல்கலைக்கழக நுழைவு அமையப் போகிறது. இப்போ இதுல நம்ம அப்ளிகேஷன் ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை நிரப்பணும். அதுல கடைசியாக ஃபோட்டோ ஒன்றும், ஸ்கேன் செய்யப்பட்ட ஃபோட்டோவும், ஸ்கேன் செய்யப்பட்ட நம்முடைய கையெழுத்தையும் கொடுத்து விண்ணப்பத்தை நிரப்பணும். விண்ணப்பத்திற்கான எக்ஸாம் ஃபீ, அந்த நுழைவுத் தேர்வுக்கான தேர்வு கட்டணமாக கட்டணத்தை செலுத்தியவுடன் நம்முடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும். இந்த கொரோனா சிக்கல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்லைன் தேர்வு நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். மாணவர் சேர்க்கையில் ஏதாவது முன்னுரிமை வழங்கப்படுதா அப்படின்னா, தமிழகத்தில் அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், தருமபுரி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தால், அதாவது யூஜி அல்லது பிஜி கோர்ஸுக்கு விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அதற்கான புள்ளிப்பட்டியல் இங்க நான் திரையில குடுத்திருக்கேன். நீங்க ப்ராஸ்பெக்டஸ்லயும் பார்த்துக்கலாம். இந்த புள்ளிப்பட்டியல், இந்த முன்னுரிமை யாருக்கு கிடையாது அப்படின்னா, பிடெக், எம்பிஏ, எம்ஃபில், பிஹெச்டி விண்ணப்பிப்பவர்களுக்கு இந்த புள்ளிப்பட்டியல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மத்தபடி யூஜி, பிஜி விண்ணப்பிப்பவர்களுக்கு நீங்கள் அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், தருமபுரி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்தவராக இருந்தால் இதனை நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். உங்கள் மாணவர் சேர்க்கையின் பொழுது உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். கிடைக்கும் பலன், அதாவது JNUல நம்ம படித்தோம் அப்படின்னா, அன்றாடம் பல்வேறு கருத்தரங்குகள், பயிலரங்குகள், மாலை நேர கூட்டங்கள், இரவு நேர கூட்டங்கள் நடைபெறும். அதுல
அரசியல் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் உரை நிகழ்த்துவார்கள். இதெல்லாம் நம்ம நேரடியா கேட்பதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களோடு நாம் பழகுவதால், பிற மொழி பண்பாடு, அவர்களுடைய மொழிச் சூழல், அவர்களுடைய வாழ்க்கை முறை இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னொன்று தலைநகரத்தில் நாம் இருப்பதால், பிற கல்வி நிறுவனங்கள், பிற அமைப்புகளினுடைய தொடர்புகள் எளிதாக பெறுவதற்கு, ஒரு தலைநகர வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பை இந்த பல்கலைக்கழகம் ஏற்படுத்திக் கொடுக்கும். டெல்லியில நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதங்கள்ல கடுமையான குளிர் நிலவும். இந்த குளிரை தாங்குவதற்கான உடற்தகுதி நமக்கு வேண்டும். அப்புறம் மாசடைந்த காற்று இருக்கும். இது சுவாச பிரச்சனை இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான ஒன்றாக அமையும். கோடை காலத்துல வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்புறம் விடுதியில தங்கி இருந்தோம்னா, நம்மளுக்கு தென்னிந்திய உணவுகள் பெரும்பான்மையா கிடைக்காது. ஆக இவற்றையெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மனநிலையோட நம்ம அங்க போறது சரியா இருக்கும். இது முக்கியமான இணையதள சுட்டிகள் நான் குடுத்திருக்கேன்.